6/3/2026 சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சனி பயிற்சின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்குமே அடிவயத்துல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். சூரிய பகவானுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்த குழந்தை தான் சனீஸ்வர பகவான். அதாவது ஒரு ஆத்துல நமக்கு மங்களகரமான ஒரு விஷயம், குழந்தை பிறந்திருக்குன்னா மங்களகரமான விஷயம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல சனீஸ்வர பகவான் பிறந்ததுனால மங்கள சனீஸ்வரரா, அதாவது சனி தோஷத்துக்காகவோ இல்ல சனி பெயர்ச்சிக்காகவோ இங்க வர்றவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து அந்த தோஷத்தை குறைத்து அது மங்களகரமா ஆகணும் அப்படின்னு சுவாமி அனுகிரகம் பண்றதுனால சுவாமிக்கு மங்கள சனீஸ்வரர் என்று பெயர். சனி பகவானால வரக்கூடிய பிரச்சனைகளையும் மங்களகரமா ஆக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் நம்ம கும்பகோணத்துல இருக்கக்கூடிய திருக்கொடியலூர்ல இருக்காரு. ஏன்னா இங்கதான் சுவாமி சனீஸ்வர பகவான் அவதரித்த ஸ்தலம் அப்படிங்கிறதுனால மங்களமூர்த்தியா அனுகிரகமூர்த்தியா நமக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. இங்க சனி பெயர்ச்சி விழாக்கள் ரொம்ப சிறப்பா நடக்க இருக்கு. எல்லாருமே கலந்துக்குங்க. திருக்கொடியலூர் அருள்மிகு மங்கள சனீஸ்வர பகவான் திருக்கோவில் திருவாரூர் மாவட்டம் பேரளத்துல இருக்கு. கும்பகோணத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. மயிலாடுதுறையில இருந்து போறோம்னா பேரளம் ரயில்வே நிலையம் இல்ல பேருந்து நிலையத்தில இருந்து இறங்கி நம்ம திருக்கோவில அடையலாம். பேரளத்துக்கு நேரடி ட்ரெயின் மற்றும் பஸ் வசதியும் இருக்கு. லலிதா சகஸ்ரநாமம் உதயமான திருமேச்சூர் லலிதாம்பிகை திருக்கோவிலுக்கு மேற்கில் இருக்கக்கூடியதுதான் திருக்கொடியலூர் திருக்கோவில்.